வணக்கம். தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் குடும்ப விழாவில் அங்கு அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்பொழுது நம்மிடம் ஒரு சாதனையாளர் ராஜலக்ஷ்மி மேடம் அவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து டிஎஸ்பி அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு காவல்துறை பணியில் பணிபுரிய போகிறாங்க. அவங்கள பற்றி பார்ப்போம். மேடம், அவங்கள பற்றி சொல்லுங்கள் மேடம். அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு சாதனையாளராக நிற்கிறீங்க. இதே மாதிரி நம்ம முக்குளத்து சமுதாய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட நோக்கம், அவங்களோட பாதையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுகா. நான் விவசாய குடும்பத்தை சார்ந்த பொண்ணு தான். இப்போ இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முக்கியமான காரணம் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய பிரதர்ஸோட சப்போர்ட் மூலமாக தான். இப்போது சமூகத்தில் வந்து இந்த பெண்கள் கல்வி தான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான கல்வி வந்து நம்ம சமூகத்தில் வந்து இன்னும் அதிகமாக வளரணும். பெண்கள் கல்வி வந்து அதிகமாக ஆகணும். அதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். பெண்களை அதிகமாக படிக்க வைக்கணும். இந்த துறை எந்த துறையுமே பெண்களுக்கு சார்ந்ததில்லை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ராஜலட்சுமி மேடம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோட கருத்துக்களை மிக அழகாக எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. மேலும் ஒரு சாதனையாளரை சந்திக்க இருக்கோம். ஐயா சுரேஷ் அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா சுரேஷ் அவர்களை, நீங்கள் வந்து இப்போ டிஎஸ்பி செலெக்ஷன்லாம் பாஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு காவல்துறை பணியில் பணிபுரிய போகிறீங்க. இதே மாதிரி நமது முக்குளத்து சமுதாய இளைஞர்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தருணத்தில்? என்னோடய நேம் வந்து எஸ் சுரேஷ். நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்ந்தவர். படிப்பு ஒன்று தான் நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மட்டும் படித்தாலே போதும், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஊக்கமும் ஆக்கமும் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான இரு வழியில் நான் வந்து கருதுறது. இந்த உழைப்புங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரணமாக எப்போயுமே யாருக்குமே கிடைக்காது. இப்போ வெற்றிங்கிறது யாருக்குமே சாதாரணமாக கிடைக்காது. அதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம முயற்சியும் ஊக்கம் ரெண்டு மட்டும் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான முக்கிய குறிக்கோளாக இருக்கணும். அதை வந்து மாணவர்கள் பின்பற்றினாலே போதும், நிச்சயம் வெற்றி பெற்றலாம். வந்து இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தில் வந்து நிறையா படித்த இளைஞர்கள் இது போன்ற உயர் பதவியில் போகிறதுக்கு இல்லை, விளையாட்டுத்தனமாகவே வேறு அந்த இது மாதிரி முக்கியமான அரசு பணிகளில் கவனம் செலுத்துறதில்லை. அந்த சமுதாயத்தில் பிறந்து டிஎஸ்பி என்ற ஒரு நிலை அடைகிறதுக்கு எவ்வளோ கடுமையான முயற்சி எடுத்து? இல்லை, என்னோடய கனவு லட்சியம் எல்லாமே ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிறது மட்டும்தான். நான் என்னோடய 20 வருட கனவுக்கு 10 வருஷம் செயல் வடிவம் கொடுத்ததுனால கிடைச்ச வெற்றி மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பதவி. பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லா மாணவர்களுமே வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு லட்சியத்தோட மட்டும் கனவுல வச்சுக்கிட்டா போதும், நிச்சயம் வந்து வெற்றி அடையலாம். என்ன மாதிரி பணி செய்ய போகிறீங்க? காவல்துறையில் ஜாயின் பண்ணி மக்களுக்கான நன்மை என்ன மாதிரி பணிகளை செய்ய போகிறீங்க? இல்லை, அது மேடையில் பெரியவர்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்ம கையில் பதவி இருக்குங்காக வந்துட்டு நம்ம எதுவும் கொஞ்சம் எல்லாத்தையும் அலட்சியமாக பார்க்காம ஒரு மனிதனாக மதித்தாலே போதும், நிச்சயம் நம்ம வந்துட்டு காவல்துறையில் ஜெயிக்கலாம். இளைஞர்களுக்கு என்ன கருத்து சொல்ல வருவீங்க? டிஎஸ்பி என்ற ஒரு நிலைக்கு அடைஞ்சிருக்கீங்க, இந்த நிலை அடைகிறதுக்கு இளைஞர் என்ன மாதிரி முயற்சி எடுக்க? இல்லை, அதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது நான் இப்போ என்னோடய ஆசை லட்சியம் எல்லாமே வந்து டிஎஸ்பியில் இருந்துச்சு. மற்றபடி சில பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், இல்லை சில பேருக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், இல்லை சில பேருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும். எந்த துறையில் நம்ம சாதிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான முழு முயற்சியோடு ஈடுபடணும். அது வருஷங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து வெற்றிங்கிறது உடனே கிடைச்சிட போகிறது கிடையாது. அதுக்கான முயற்சியில் மட்டும் நம்ம தொடர்ந்து கைவிடாமல் இருந்தோம்னாலே போதும், நிச்சயம் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ இதை பின்பற்றினாலே போதும், எல்லா இளைஞர்களுமே வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாளராக ஃபோக்கஸ் அகாடமியுடைய டைரக்டர் அவரை நேரடியாக சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஃபோக்கஸ் அகாடமி லிமிடெட் ஒரு கம்பெனியாக 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு அரசு பணி செல்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில், லட்சிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனம். இதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் வேலம்மாள் கல்வி குழுமங்களுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் எம்வி முத்துராமலிங்கம் அவர்கள். அவங்க தான் இதனுடைய ஃபவுண்டர் சேர்மன். அவர் போன்ற ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட இந்த சமூக பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிறுவனத்தை உருவாக்கி ஏறத்தாழ 17 ஆண்டுகளாக மிக வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற மிகச்சிறந்த நிறுவனம். தமிழகத்தின் போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சியினை கொடுக்கக்கூடிய முன்னணி பயிற்சி நிறுவனமாக ஃபோக்கஸ் அகாடமி விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடிமைப்பணி தேர்வுகள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய குரூப் 1 தேர்வுகள்,
குரூப் 2 தேர்வு, குரூப் 2A தேர்வு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வு, 2ஆம் நிலை காவலர் தேர்வு போன்ற அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் சிறந்த முறையிலே பயிற்சிகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த வெற்றியாளர்களை கடந்த 16 ஆண்டுகளில் ஏறத்தாழ 8000த்திற்கும் மேற்பட்டவர்களை வெற்றி பெற வைத்து ஒரு உயர்ந்த உன்னத வெற்றி நிறுவனமாக விளங்கி வருவதுதான் ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமி. அதனுடைய இயக்குனராக நான் செயல்பட்டு வருகிறேன். நம்மால் முடிந்த அளவில் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்வதையே அடிப்படை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். தமிழகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் பரவி விரவி இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அனைவரும் இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி இந்த தமிழ்நாடு அரசு தேர்வு மட்டுமல்லாமல் இந்திய அரசு நடத்துகின்ற தேர்வுகள், வங்கி தேர்வு, ரயில்வே தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வு, பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற SSC தேர்வு, இப்படியெல்லாம் எண்ணற்ற தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி இங்கே கொடுக்கப்படுகின்றது. இதில் இது போன்ற அரசு பணிகளுக்கு செல்வதற்கு வறுமையோ பணமோ ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. அதனால் எல்லோருக்கும் இலவச பயிற்சி இல்லாமல் எவரெவரெல்லாம் பணம் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பணம் கட்டுவதற்கு வாய்ப்பெற்ற எண்ணற்ற வறுமையில் வாடுகின்ற படித்த இளைஞர்களுக்கு, மாணவிகளுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நோக்கம்தான் நிறுவனத்தின் நோக்கம். அதனால் யார் வேண்டுமானாலும் இந்த நிறுவனத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். அவருடைய கல்வி, அவருடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து மிகச்சிறந்த ஒரு இந்த சமூகத்தின் அந்தஸ்தினை, உயர்வினை, பெருமையை பெற்று சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நிறுவனம் தொடர்ந்து வழிகாட்டி வருகின்றது. நேர்முக தேர்வு செல்பவர்கள், முதன்மை தேர்வு எழுதுபவர்கள் அனைவருக்கும் தகுந்த பயிற்சினை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். அதனால் இந்த நிறுவனத்தை தேவையுள்ளவர்கள் நிச்சயமாக அணுகலாம். அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டப்படும் என்பதை இந்த சேனல் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்காக நான் நன்றி கூறுகின்றேன். வணக்கம். நன்றி. இந்த சமூகத்துக்கான ஒரு ஆக்கப்பூர்வ வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வேலைவாய்ப்பை உருவாக்கின்ற உங்களை போன்ற சிறந்த செயல்பாட்டாளர்களை சிறந்தாழ்ந்து வாழ்த்தி இது போன்ற செயல்பாடுகள் மென்மேலும் வளர போஸ்ட் தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். இப்போ முக்குளத்தோரின் வீர விளையாட்டாக கருதப்படுகின்ற சிலம்பாட்டத்தில் மாநில அளவில் முதல் பரிசை வென்றிருக்க தம்பி என் வினோஜ் அவர்களோட நம்ம பேட்டி காண இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் என் வினோஜ்குமார். சொந்த ஊர் பெரியகுளம், தேனி டிஸ்ட்ரிக்ட். அங்கே எங்கள் மாஸ்டரு, எங்கள் அப்பா இவங்களோட ஆதரவால் மாநில அளவில் முதலிடம் பெற்று அடுத்து தேசிய அளவில் விளையாடுறதுக்கு பங்கேற்க போகிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. இல்லை, இந்த சிலம்பாட்டத்து மேலே இவ்வளோ பற்று வர்றதுக்கு, இவ்வளோ கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா எதை கருதுறீங்க? அது ஒரு தமிழனோட வீர விளையாட்டு, அது அழிந்து கொண்டே போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் அப்பாவோட ஒரே தூண்டுதலின் பேரில் 6 வயசுலேருந்து இந்த விளையாட்டை கற்றுக்கிட்டுருக்கேன். முதல் முறையாக மாநில அளவில் முதலிடம் பெற்று நிறையா தடவை மாநில போட்டிகளுக்கு சென்றிருக்கேன். ஆனால் முதலிடம் என்னால் பிடிக்க முடியல. கடைசி இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன். எங்கள் மாஸ்டரோட பங்களிப்பு இதில் ரொம்ப இருக்குது. எங்கள் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2 மாஸ்டருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் மாஸ்டரு பெரிய மாஸ்டர் யூ சுந்தர வடிவலன், சின்ன மாஸ்டர் திருநாவுக்கரசு 2 பேத்துக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். எதிர்காலத்தில் இந்த சிலம்பாட்ட கலையை உங்களோட அடுத்த தலைமுறைகள், உங்களோட தம்பிகள், அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக. என்னோட தங்கச்சிக்கு கூட இது நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். மாநில அளவில் அந்த பிள்ளையும் முதலிடம் எடுத்திருக்கு. அடுத்து என் கூடவே அந்த பிள்ளையும் தேசிய அளவில் முதலிடம் எடுக்கும்னு நம்பிக்கையோட அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிருக்கேன். தேசிய அளவில் முதலிடம் எடுக்கும் என்னுடைய நம்பிக்கை. இளைஞர்களுக்கு இந்த சிலம்பாட்டத்து மூலமா என்ன வகையான பயன்கள் கிடைக்கிது? அவங்களோட உடலில் இருக்க பாகங்கள் அனைத்துமே நம்மளோட சிலம்பத்தோட பயிற்சிகள் மூலமாக கட்டுக்கோப்பாக இருக்கும். நம்ம செய்கிற அந்த சிலம்பத்தோட ஸ்டெப்ஸு, வழிமுறைகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. இப்போ இருக்கிறதுலே
என்னால் என் தங்கச்சி ஒரு ஆள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் ஒரு ஊரளவு கூட நான் உருவாக்கி காட்டுவேன். சரி, நன்றி நன்றி தம்பி, வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? தங்கவேல் கோபாலர், பசுமன் அறக்கட்டளையினுடைய முன்னாள் தலைவர். கண்டிப்பாக இந்த தலைநகர் சென்னையில் இவ்வளோ பெரிய மண்டபத்தை எழுப்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியை பண்ணியிருக்கீங்க. அந்த ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மண்டபத்தை உருவாக்குறதுக்காக என்னென்ன முயற்சி எடுத்தீங்க சுருக்கமாக? இந்த மண்டபம் சாதாரணமாக ஒரு 4 கிரவுண்டு போல் மனை உள்ள இடத்தை வாங்கி நாங்கள் சாதாரணமாக அனுபவித்து வந்தோம். பின்னர் சமுதாய தலைவர்கள், சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மண்டபத்தை முறையாக கட்டி ஒரு பெரிய பசுமன் தேவர் மண்டபம் என்ற பெயரில் மக்களுடைய திருமண நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு விடுகிறோம். ஆண்டுதோறும் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கத்தொகை அளித்து வருகிறோம். இந்த ஆண்டு ஊக்கத்தொகையாக நாங்கள் 25 லட்சத்திற்கு மேல் 250 மாணவர்களுக்கு கொடுத்துள்ளோம். தமிழகம் பூராவிலும் உள்ள மாணவர்களுக்கு. இந்த வகையில் மாணவர்களுக்கும் படிப்புக்காகவும் இந்த பசுமன் அறக்கட்டளை பல்வேறு அறப்பணிகளை செய்து வருகிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் தேதி பசுமன் தேவரையா அவர்களுடைய நினைவு நாள் என்று ஜெயந்தியன் நினைவு நாள், 2ம் ஒன்றாக நடக்கும். அன்றைக்கு மண்டபத்தில் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தி மக்கள் எல்லோருக்கும் அன்னதானம் செய்து வருகிறோம். இன்னும் பல அறப்பணிகளை இந்த அறக்கட்டளை மூலமாக நாங்கள் செய்து வருகிறோம். நன்றி ஐயா, உங்களோட ஆக்கப்பூர்வ கருத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து தேவர் மண்டபத்திலே நடந்துகின்ற அந்த பசுமன் அறக்கட்டளையினுடைய கல்வி உதவித்தொகை மற்றும் குடும்ப விழாவில் தொடர்ந்து இருக்கிறோம். மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்களுடன் அவர் சார்ந்த பல விஷயங்களை நம்ம இந்த காணொலி மூலம் பார்க்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எங்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தில் பிறந்து ஒரு இந்திய அரசு பணித்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அடைஞ்சது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக இந்த பணியை பொறுத்தவரையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆண்டவனாலே கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட பணிகள் மூலமாக நம்ம பொதுமக்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சேவையை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பதவியை பயன்படுத்தி ஏழை எளியவர்களுக்கு சமுதாய முன்னேற்றத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாங்க. ஏன் அந்த பசுமன் அறக்கட்டளை என்ற பெயரில் தொடர்ந்து வருஷம் வந்து இந்த படிக்கக்கூடிய இளைஞர்களை, அறிவு சார்ந்த இளைஞர்களை மோட்டிவேஷன் செய்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எத்தனை வருஷமாக அதை வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க? அது எத்தனை வருஷம், எத்தனாவது ஆண்டுன்னு கேட்குறாரு. கட் பண்ணிடுறீங்கல்ல? இல்லை, நான் கட் பண்ணிடுறேன். என்ன கேட்டேன்? 20ஆ? திருப்பி கேளு. இந்த பசுமன் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இந்த படிக்கக்கூடிய இளைஞர்கள், அறிவு சார்ந்த இளைஞர்களை வளர்க்கக்கூடிய வகையில் இந்த பசுமன் அறக்கட்டளை வந்து தொடர்ந்து கல்வி உதவித்தொகைகளும் இந்த போன்ற கல்வி சார்ந்த வழிகாட்டுதலும் தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மூலம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து எத்தனை வருடங்களாக அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க? இதில் உங்கள் பங்களிப்பு என்ன? கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து பசும்பொன் நுண்கலை கழகமும் பசும்பொன் அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த இனத்திலே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு, குறிப்பாக 10th 12th அதிக மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதன் மூலமாக மற்ற பிள்ளைங்களும் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதிகமான மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. இது கடந்த பல ஆண்டுகளாக நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. கண்டிப்பாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, நம்ம சமூகம் சந்திச்சுட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு பின்னடைவான ஒரு கேள்வி தான். முக்குளத்தோர் சமுதாயத்தில் நிறைய பேர் படித்து வந்துகிட்டு இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த அளவில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது போன்ற உயர் பதவிகளை இல்லை. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? கடந்த சில ஆண்டுகளாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற குடிமைப் பணிகளில் நம்முடைய இனத்தினுடைய ஆட்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை பொறுத்தவரையில் கடினமாக உழைக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட மக்களிடம் ஒரு ஆர்வமின்மை காரணமாக கூட இருக்கலாம்.
ஏன்னா இது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு, வசதி, வழின்னு சொல்ல முடியாது. பல வழிகள் இருக்கிறது. குடிமைப்பணிகள் ஒரு பக்கம், தொழிற்சாலைகள் அமைக்கிறது, தொழில்கள் துவங்குகின்ற பல பணிகள் இருக்கிறது, பல வேலைகள் இருக்கிறது. அதனால் ஏதாவது ஒன்றில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி விடாமுயற்சி, ஒழுக்கம், தன்னம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய இனம் முன்னேறும். வாழ்த்துக்கள். நன்றி.